அடுத்து காம்பன்சேஷன் கிடைக்கிறது வந்து அங்கேயும் கேள்விப்பட்டேன், கர்நாடகாவுக்கு 1 கோடி கூட போதான் இன்னும் போராடிட்டு இருக்காங்களா, இன்னும் அதிகமாக வேணும்னு, அவங்க வேணும்னு. ஆனால் நமக்கு வந்து 1,00,000, அதாவது நமக்கு வந்து என்னமோ சுண்டல் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கும் விருந்து கொடுக்குறாங்க. நமக்கு விருந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி விருந்து கொடுக்கணும். கர்நாடகாவுக்கு விருந்து இங்கே வந்து சுண்டல் கொடுத்துட்டு போயிட்டு வானாக்கா அது சரியான முறையாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் மீண்டும் சொல்லிக்கிறேன். தயவுசெய்து இங்கே இருக்கிற ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சேர்ந்த கலெக்டர் அவர்கள் இந்த தீர்வு செய்ய வேண்டும். அவங்க கையில் இருக்குது இதை செய்கிறதுக்கு. இவன் காம்பன்சேஷன் வாங்கி கொடுக்குற இது அவங்க கிட்ட இருக்குது. இந்த ரோடு போடுற சமாச்சாரம், சர்வீஸ் ரோடு ஓரளவுக்கு அமைச்சர் முடிவு எடுத்துட்டார். அமைச்சர் சொன்னது இது வந்து தமிழ்நாட்டினுடைய அரசின் கையில் தான் இருக்கிறது. இந்த காம்பன்சேஷன் பற்றி இது எங்கள் கையில் இல்லை. அவர்கள் என்ன கொடுத்தார்களோ அதை நாங்கள் கொடுத்துட்டோங்க. இப்போ வேணும் தான் அவங்க என்னன்றது இது பண்ணட்டும் சொல்லியிருக்கிறாங்க. தயவு செய்து உங்களுடைய இந்த கூட்டத்தை இந்த பிரஸ் சொல்கிறது, நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் என்ன யார் என்று எனக்கு தெரியாது. அந்த கலெக்டர் அவர் எம்பி இதுவரை அவங்க பார்த்ததில்லை, நானும் பார்த்ததில்லை. ஆனால் அந்த கலெக்டர் என்னை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எனக்கு என்ன பெரிய பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. நானும் ஒன்று அவங்கள பார்க்கணும் அவசியம் தேவைப்பட்டு போய் பார்க்குற மக்களுக்காக நான் பார்க்க தயார். ஆனால் அவர்கள் மக்களுடைய உணர்வுக்கு தெரியும், இவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். மீட்டிங் நடத்தியிருக்கிறாங்க. அந்த மீட்டிங்கின் அடிப்படையில் அவங்க இவங்களை கூட்டி நடந்த மீட்டிங் அடிப்படையில் முன்வந்து இவங்களுக்கு நியாயமான தீர்வை அவர்களுக்கு இழப்பீடை பெற்றுக் கொள்வதற்கு கலெக்டரானது அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டானது முன்வர வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள். இது எல்லோருடைய கருத்தும் அதுதான். ஆகவே கர்நாடகத்தில் வந்து கோடிக்கணக்கில் கொடுக்கும்போது நம்ம லட்சியம் என்ன, 1,00,000 விடுறதுக்கு லட்சியம் என்பது நம்ம வந்து நாமளும் அந்த கோடியை மேலே தாண்டுவது தான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டாம். அந்த லட்சியத்தை அடைவதற்குத்தான் அவர்கள் வந்து இங்கே இருக்கிற அரசாங்கமானது அந்த அதிகாரிகள் வந்து குறிப்பாக கலெக்டர் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட பேசி அவங்க ரெவென்யூ மினிஸ்டர்கிட்ட பேசி இது வந்து இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுத்தா இவர்களுக்கு நியாயம் கிடைக்கும், அவர்கள் கையில் இருக்கிறது. ஆனால் இந்த மார்க்கெட் வேல்யூ கொடுக்கறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. மார்க்கெட் வேல்யூ கொடுக்கறது வந்து இப்போ அரசாங்கம் வந்து அது முன்னிறுத்து இந்த மார்க்கெட் வேல்யூ இப்படி இருக்குது, நீங்கள் கர்நாடகம் இருக்கும் மாதிரி இந்த பேசணும். ஆகவே இன்றைய அரசாங்கம் இவர்களை தீர்ப்பதற்கு முன் வந்தால் நாங்களும் அனைத்து மற்ற கட்சி எல்லா கட்சிக்காரர்கள் இருக்காங்க. பிறகு பழைய மினிஸ்டர் இருக்கிறார், இந்த பக்கம் இவர் ஒரு கட்சியின் தலைவருங்க இருக்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறாங்க, எல்லா பிஜேபி இருக்கிறாங்க. எல்லாம் இந்த கட்சிக்கு நம்ம வேறுபாடு கிடையாது. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை வளர்ப்பதற்கு நாம் கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒன்றுபட்டு திட்டங்களை கொண்டு வருவதற்கு நாம் பாடுபட வேண்டும். அதனுடைய அடிப்படை தான் இன்றைய ஒரு பிரச்சனை வந்திருப்பது. மக்களுக்கு நியாயம் கிடைப்பதற்காக நாம் ஒன்றுபட்டு செயல்படும். கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் பேசுகிறேன். அனைத்து கட்சி சார்ந்தவர்களும் இங்கே நிலம் வந்து யாரும் கண்ட்ரோலு, ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கிடையாது. அதனால தான் அவர் சொன்னார், கட்கரி என்ன சொன்னாருன்னா, இது எங்கள் நிலம் வந்து எங்களுடைய கண்ட்ரோல் இல்லைங்க, அது ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் அதுக்கு வந்து பரிகாரம் காணுவதற்கு நிலம் வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் சொல்கிறோம்ல, மாநிலத்துக்கு அதிகாரம் வேணுன்றோம்ல, மாநில எல்லாம் பேசுகிறாங்கல்ல, மாநில அதிகாரம் இருக்குது இல்லை, நிலம் யாருது இதுதான் இருக்குல்ல. அதனால் இந்த நிலம் கொடுக்கறதும் செய்கிறதும் அரசாங்கத்தினுடைய மாநில அரசாங்கம் கையில் இருக்கிறது. எல்லா அதிகாரமும் மாநில அரசாங்கத்தில் இருக்கிறது. நிலம் சம்பந்தப்பட்டது இது. இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மாநில அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் மத்திய அரசு செயல்படுத்த முடியாது. ஸ்டேட்டுக்கு அதிகாரங்கள் பேசக்கூடாது. பார்லிமெண்ட்டில் கூட பேசுனாங்க, நேற்று கூட பேசும் பிரச்சனை வந்து பார்த்துருப்பீங்க. மாநில அரசு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு ஒருத்தர் பேசினார். இன்னொன்று சொன்னேன், அதிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே தவிர அதிகாரத்தை வச்சுட்டு என்ன செஞ்சுருக்கிறீங்க? இன்றைக்கி இந்த மாதிரி பிரச்சனை பாருங்கள், ஒசூரில் வந்து லேண்டு பிரச்சனை, உங்களுக்கு அதிகாரம் இருக்குது இல்லை, சந்தை பற்றி நிர்ணயிங்க, கைட்லைன்ஸ் வேலை விட்டுட்டு சந்தை மார்க்கெட் வேலை சந்தை நிலையம் இருக்குல்ல, நிறைவேற்றி நீங்கள் இது பண்ணுங்கள். மாநில அரசு முன் வந்து இவர்களுக்கு தீர்வு காண வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா எங்கள் மற்ற கட்சிகள் நாங்களும் ஒத்துழைக்க இதில் தயாராக இருக்கிறோம். இதுதான். அப்போ அவங்களுக்கு 3 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு 9 லட்சமோ இவங்களுக்கு 10 லட்சம் தான் கொடுக்குறாங்க. ஒரு அடி தாண்டினாவே இது ஒரு நியாயமான இல்லைன்றது விவசாயிகளுடைய கோரிக்கை. எங்களுக்கும் அதே மாதிரி கொடுக்கணும் இருக்கு. அதில் 2 கிளாஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒன்று கைட்லைன்ஸ் வேல்யூ ஆர் மார்க்கெட் வேல்யூன்றாங்க. அதனால் மார்க்கெட் வேல்யூ வரும்போது எப்படி கர்நாடகா கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுக்கணும். மார்க்கெட் வேல்யூ உடனே எல்லாம் ஒன்றா தான் வரும், பக்கத்தில் வித்தியாசப்படுறது இல்லை. அதுவும் விவசாய நிலம் தான், இதுவும் விவசாய நிலம் தான். அது ஒன்றும் டவுன் பெங்களூர் சிட்டியில் கிடையாது, இது ஒசூர் சிட்டியும் கிடையாது, எல்லாமே சுற்றி இருக்கிறது. ஆகவே இது மாதிரி ஒரு இன்ஜஸ்டிஸ் ஆனது நடந்தது. இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னாக்கா, கர்நாடகாவுக்கு மட்டும் ரிங் ரோடு சர்வீஸ் ரோடு கொடுக்குறதும் அங்கே இருக்கிற ஹை ரேட்டு கொடுத்துட்டு தமிழ்நாடு மக்களுக்கு கொடுக்காமல் ஏமாற்றிட்டாங்க.
இவர்கள் எல்லாம் வந்து ஒரு எல்லா கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி எங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு தீர்வு காண வேணும்னு சொன்னாங்க. பிறகு இது பண்ண பெறும்போது சப் கலெக்டர் ஆஃபீஸ் நானே மீட்டிங் போட சொன்னேன். ஆனால் துரதிருஷ்டமாக கலெக்டர் வரமாட்டேன்ட்டாங்க. சப் கலெக்டர் ஆஃபீஸ் போனாக்க கலெக்டர் வருவாங்க, கலெக்டர் வரல. என்னைக்கு தெரியல. கலெக்டர் இதுவரையிலும் என்ன கலெக்டர் நான் பார்த்து எந்த கலெக்டர் இந்த மூஞ்சியை நான் பார்த்ததில்லை. நான் ஒரு எம்பி, முன்னாள் மினிஸ்டரு, கிருஷ்ணகிரி. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த கலெக்டர் யாருன்னு எனக்கு தெரியாது. இதுவரையில் எந்த ஃபங்க்ஷன் நான் பார்த்ததில்லை. ரெண்டாவது வந்து ஒரு கர்டசிக்கு அன்றைக்கி மீட்டிங் நடக்கும்போது சப் கலெக்டர் கூட முதல்ல வரது தயங்கினாங்க. நியூனு கூட போகிறோன்னாங்க. பிறகு இவங்க வந்தாங்க. இவங்கெல்லாம் வரும்போது பேசினாங்க சப் கலெக்டர். அப்போ வந்து கலெக்டர் வரல. இதை தீர்வு காண கலெக்டர் கையில் தான் இருக்குது தவிர இது நம்ம கையில் இல்லை. கலெக்டர் தான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். இவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கறதுனாலையும் அதிகம் வாங்கி கொடுக்கறது கலெக்டர் கையில் இருக்குது. கலெக்டர் அந்த அம்மா தான் செய்யணுமே தவிர கிருஷ்ணகிரி கலெக்டர் வந்து செய்யணும். இதுவரையில நடவடிக்கை தான் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இல்லை இவங்க கேட்குற வரையில் இப்படி பிரச்சனை இருக்குது. பிறகு நான் வந்து சேர்மேன் ஆஃப் அஷூரன்ஸ் கமிட்டி பார்லிமெண்ட்டில் இருக்கேன். அந்த பார்லிமெண்ட் கமிட்டின்ற சேர்மன்ற முறையில் நான் வந்தேன். சேர்மன்ற முறையில் இன்றைக்கி மீட்டிங் போட்டு சேர்மன் நான் வந்து பார்லிமெண்ட்டினுடைய அஷூரன்ஸ் கமிட்டியுடைய சேர்மேனுக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ரிவ்யூ பண்ணுறதுக்கு பவர் உண்டு. அதுமாதிரி ரோட்ஸை பற்றி பார்க்குறதுக்கும் எனக்கு உரிமை உண்டு. இவங்களும் ஒரு முறை அந்த டெல்லியில் மீட்டிங் போடும்போது இவங்கெல்லாம் வந்தாங்க. வந்து இவங்களை குறைகளை சொன்னாங்க. அந்த குறைகளை சொல்லும்பொழுது அங்கேயும் சொன்ன அதிகாரிகள் வந்து நாங்கள் கன்சர்ன் கலெக்டர்கிட்ட எல்லாம் பேசி முடிவு எடுக்கிறனாங்க. ஆனால் கலெக்டர் இதுவரையில் எந்த விதமான பதில் சொல்லாதனால இவர்கள் வந்து என்ன சொல்ல நாங்கள் ரோடை செயல்பட விட மாட்டோன்னு சொல்லிட்டு இவங்க நிறுத்திட்டாங்க. என்னுடைய டெசிக்னேஷன் என்னுடைய பேர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது. எந்த திட்டம் வரணும் கலெக்டர்கிட்ட தான் என்னுடைய இது போக வரும். ஆனால் இதுவரை கலெக்டர் வந்து எனக்கு கோஆப்ரேஷன் பண்ணல. ஓப்பனை சொல்லிடுறேங்க. கட்கரி போய் நான் மந்திரி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சந்தித்து நேராக பேசின பிறகு சரி நான் அதுக்கு ஆக வேண்டிய செய்கிறேன்னு சொல்லிட்டாரு. இல்லை ரோடு சர்வீஸ் ரோடு கொடுக்குன்னு சொல்லிட்டு அது கொடுக்காது போயிட்டீங்க. காம்பன்சேஷன் கம்மியாக போட்டு 2 பிரச்சனை இருக்குதுங்கண்ணே. திட்டத்துக்கும் மக்கள் எதிர்க்கலை. அவர்களுக்கு வேண்டிய நியாயம் என்னன்னா சர்வீஸ் ரோடு வேணும், காம்பன்சேஷன் சேர்த்து கொடுக்கணும். அவங்க நிலம் கொடுக்கலன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு பிறகு அவங்களுக்கு ஒரு நியாயமான தீர்வை கொடுக்குன்னு சொன்னேன். உடனே அதிகாரிகள் கூப்பிட்டாரு. இன்னும் கூப்பிட்டு என்ன சொன்னார்னா இந்த மாதிரி சர்வீஸ் ரோடை நீங்கள் ரீடெண்டர் பண்ணி டெண்டர் போட்டு சர்வீஸ் உடனே கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டார். 2 பாயிண்ட் அதான் முக்கியமான பாயிண்ட்டு. சர்வீஸ் ரோடு போடுறதுக்கு இந்த கிலோமீட்டர் போட்டு கொடுத்து சொல்லி புது டெண்டரை தனி டெண்டர். ஏன்னா அந்த கான்ட்ராக்டருக்கும் சர்வீஸ் சம்மந்தம் கிடையாது. ஆகவே என்ன இந்த மக்களினுடைய ஒசூர் மக்களும் மாவட்ட மக்கள் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் என்ன கேட்டார்களோ அதை நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் முறையில் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அந்த நேரத்தில் அமைச்சராக இருந்ததுனால அந்த நேரம் திட்டம் வந்ததுனால அந்த திட்டத்துக்குரிய பரிகாரத்தை காண்பது என்னுடைய கடமை என்ற முறையில் நான் நாடாளுமன்றத்தில் இது பிரச்சனையை எழுப்பினேன். பிறகு அவர்கிட்ட சந்தித்து பேச பிறகு இப்பொழுது அவர்கள் வந்து சர்வீஸ் வருவதற்காக உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். அது இவங்களுக்கு ஒரு நியாயமானது ஒரு பகுதியான கிடைக்கிறது. அது பேர் கர்நாடகா ஆரம்பிக்குது இங்க. ஆமா கர்நாடகாவை இந்த